எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சுவையான கிட்னி பீன்ஸ் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கணுங்க. இந்த மல்லித்தூளில் பார்த்தீங்கன்னா சீரகம், மிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து வறுத்தரைச்சதுங்க. அதனால் இப்போ நான் தனித்தனியாக எதுவுமே சீரகம், மிளகு, வரமிளகாயில் இதில் வைக்கலிங்க. இந்த தூள்லேயே பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக தாங்க நான் வச்சுட்டேன். காரம் அப்படி வேணும்னா மிளகாத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேங்க. தேங்காய் வந்து அதிகமாக வைக்க வேண்டாங்க. அரைச்ச குழம்புக்கு வந்து எப்போவுமே தேங்காய் அளவாக தாங்க வைக்கணும். தேங்காய் ரொம்ப வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து இனிக்கிற மாதிரி ஆயிருங்க. அதனால் தேங்காய் அளவாக வச்சுக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் கிட்னி பீன்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டே ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூடவே கிழங்கும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துருக்கேங்க. அப்போ தாங்க பீன்ஸ் வந்து நல்லா வெந்து வரும். இப்போ இதை வேக வச்சு அந்த வடித்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதுலேயே நம்ம ரசம் வச்சுக்கலாங்க. நம்ம எப்படி பருப்பெல்லாம் வேக வச்சு அந்த தண்ணியிலேயே ரசம் வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த தண்ணியிலேயே நம்ம ரசம் வைக்கலாங்க. ரசம் வந்து நல்லா இருக்குங்க. எப்போ போல் தக்காளி, புளி இதெல்லாம் கரைச்சி ரசம் வச்சுக்கலாங்க. இந்த கிட்னி பீன்ஸ் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எலும்புகள் எல்லாம் கூட வலுவாக்கக்கூடியதுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ இருந்தே கொடுத்து பழக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ ரசம் வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு இது கூட தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதை வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, கிட்னி பீன்ஸும் கிழங்கும் அதையும் இது கூட சேர்த்துடலாங்க. கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த காய், கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்து குழம்பு வந்து பச்சை வாசனை போயிடணுங்க. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணுங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. ஏன்னா கடலை பீன்ஸ்லேயுமே கிழங்குலேயும் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்குதுங்க. அதனால் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க. பார்த்திங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. கடைசியாக இறக்குறப்ப கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிடலாங்க. இப்போ நம்மளோட சுவையான கிட்னி பீன்ஸ் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் எப்போவுமே தம்பிக்கு இந்த கிழங்கு பீன்ஸ் எல்லாம் வேக வச்சுன்னா தனியாக போட்டு கொடுத்துருவேங்க, சாப்பிட்டுக்குவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலில்